ஆனா இந்த பக்கம் எக்ஸ்ட்ரா நிறைய ஒரு விஷயம் என்ன நடக்க போகுதுன்னா, அப்படியே 18ஆம் தேதிக்கு மேல குரு வந்து உச்ச குருவாக அமர்ந்து உங்களுடைய 4ஆம் இடத்துல அமர்ந்து அவர் பார்வை செலுத்தக்கூடிய இடமே உங்களுடைய 8ஆம் வீடு. வாவ், அல்டிமேட். 8ஆம் இடம்னால திடீர் அதிர்ஷ்டம் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். திடீர் அதிர்ஷ்டம் கிரியேட் ஆக போகுது. மாபெரும் சபையில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் இட வேண்டும். மேஷராசிக்காரங்களுக்கு நிறைய பெயர் புகழ் கௌரவம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாக போகிறது. இது வரைக்கும் உடம்பு முடியாம யாரெல்லாம் வியாதியில கஷ்டப்பட்டீங்களோ அத்தனை பேருக்கும் சிறந்த மருத்துவம் கிடைப்பது. ஏன்னா குரு பார்த்தா உடம்பு இருக்கக்கூடிய வியாதி எல்லாம் போயிடும். நாளைக்கு அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னா கூட குருவுடைய பார்வை இருக்கும்போது கண்டிப்பாக அந்த மனிதர் பொழைத்து விடுவார் என்பதுதான் ஜோதிடம் சொல்லக்கூடிய சாஸ்திர விதி. அந்த வகையில பார்த்தா விபத்து கண்டத்தை உருவாக்கக்கூடிய இந்த 8ஆம் இடத்திற்கு குருவினுடைய பார்வை ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட கொடுக்கக்கூடிய அமைப்பா இருக்கு. அப்ப என்ன ஆகும்? குருவுடைய பார்வை மங்களத்தை கொடுக்கின்ற போது அந்த 8ஆம் இடத்திற்கான நல்ல விஷயங்கள்லாம் வரப்போகுது. பயங்கரமான இன்ட்யூஷன் பவர் இன்க்ரீஸ் ஆக போகுது. 8ஆம் இடமே நான் அடிக்கடி சொல்ற மாதிரி ரொம்ப டீப் அனலைஸ்மெண்ட். நிறைய மகான்களுடைய தரிசனம், நிறைய சித்தர்களுடைய தரிசனம், நிறைய அம்பிகையினுடைய அருள், நிறைய தண்ணீர் இருக்கக்கூடிய இடத்துக்கு எல்லாம் போறது, ஒரு மாதிரி உள்ளுக்குள்ள யாரோ பேசுறத நான் உணர்றேன்ற மாதிரி அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்துல ஆஃப்டர் 17-18 தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக மேஷராசிக்காரர்கள் எதிர்பார்க்கலாம். சோ மேஷராசிக்காரர்கள் இந்த தடவை மற்றவர்களிடம் உங்கள் ரகசியத்தை பகிர்ந்து கொள்வதும் மற்றவர்களை நம்புவதிலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமா இருக்கு. ஆபீஸ்ல யாரை பத்தி யார்கிட்டயும் சொல்லாதீங்க. ஒருத்தவங்க பத்தி இன்னொருத்தவங்க நீங்க காசிப் பேசாதீங்க.